for Tamil Media. fortamilmedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம். Okay. When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to do. வணக்கத்தை உங்களுடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு விஜய் ஆண்டனி அவர் அழைச்சது எனக்கு இங்கே வந்தவர் தான் பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கு. இந்த பாருங்க, மேடையில் இவ்வளோ பேர் இந்த கேசட் ரிலீஸ் வந்திருக்காங்கன்னா விஜய் ஆண்டனியோட நல்ல உள்ளம், அன்பு உள்ளம். அவருடைய அன்பு உள்ளத்துக்கு அடையாளம் தான் இங்கேருந்து இந்த எட்ஜிலிருந்து அந்த எட்ஜில் இருக்கும் அவ்வளோ நல்ல உள்ளங்கள் வந்து அவரை வாழ்க்கை வந்திருக்கு. அது இல்லாமல் நீங்களும் இவ்வளோ காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களோ சாப்பிடவே தெரியாது, கரெக்டாக எல்லாரும் இங்கே வந்து அவரை வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிடணும். விஜய் ஆண்டனிக்கு முயற்சி அவர் வெற்றி பெறணும். ஏன்னா இங்கே இருக்க நிறைய டைரக்டர்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தரும் அவங்கவுங்க ஊர்ல இருந்து புறப்பட்டு வரும்போதே ஏதோ ஒரு ஏம்ல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்டா, நான் போய் டைரக்டர் ஆகிட்டாண்டா அந்த ஊருக்கு காலை வைப்பேன் அப்படின்னு ஒரு நல்ல மோட்டியில தான் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இன்னைக்கு ஜெயிச்சுட்டு பெரிய பெரிய டைரக்டராக உட்காந்துருக்காங்க. அதே எண்ணம் தான் விஜய் ஆண்டனிக்கும். நான் விட்டுறதில்ல, மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சு அவர் ஆசைப்பட்டு ஜெயிச்சுட்டாரு. இப்ப நடிகனா ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஆசை, அவருக்கு அந்த வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியுமே தவிர அவங்க ஏதாவது சொல்றாங்களோ இவங்க ஏதாவது சொல்றாங்களோ நினைச்சா லைஃப்ல யாரும் ஜெயிக்கவே முடியாது. நடிக்கணும் அவருக்கு ஆசை. எங்க குருநாதர் எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கே என்கிட்ட அடிக்கடி கம்போசிங் சொல்லுவோம், எனக்கு நடிக்கணும்னு ஆசை தான் நான் வந்தேன், மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன். ஆனா அவர் ஆசையை வந்து வயசான காலத்துக்கு நிறைவேற்றிட்டார். கமலஹாசன் ஆக்ட் பண்ணி அவருடைய எண்ணம் நிறைவேறிச்சு. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருந்திருக்கு நடிக்கணும் நடிக்கணும்னு வெறி. நான் கூட மியூசிக் டைரக்டர் தான், நான் 7 படத்துல ஹீரோ ஆக்ட் பண்ணேன், எனக்குள்ளதான் இருந்தது. பட் என்ன சாதிச்சுட்டேன். நான் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆசை தான். பட் ஜெயிக்குது, அதில் வெற்றி பெறுறது அது கடவுள்கிட்ட தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என் ஆடியன்ஸ்லையும் இந்த படத்தை பற்றியும் விஜய் ஆண்டனி பற்றியும் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து பர்சனலான சில விஷயங்கள் சொல்லணும். இந்த விஜய் ஆண்டனி வந்து அவரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பார். இப்படி இந்த படத்தில் நடிக்கிற சீன்ஸ் பார்த்ததும் நான் ஷாக் ஆனேன். அதாவது ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி இருப்பார், ஜாஸ்தி மிங்கிள் ஆக மாட்டார். பட் இந்த அளவுக்கு ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் விஜய் ஆண்டனி. நாங்களாம் ஒரு பெரிய செட்டு, நான் தேவி ஸ்ரீ பிரசாத், விஜய் ஆண்டனி, ஒரு பிக் குரூப் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆர் ஹாப்பி. ஏன்னா நாங்களாம் தேவி தான் ரொம்ப சீக்கிரம் வருவோம் அந்த ஆக்டிங்குள்ளார நினச்சிட்டு இருந்தோம். பட் விஜய் ஆண்டனிக்கு இருக்கிற தைரியம் தேவிக்கு இல்லைன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட் விஜய் ஆண்டனி அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஃபாத்திமா. ஷி ஹஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட் அண்ட் ஐ ஹவ் சீன் ஹிம் ஃப்ரம் வெரி லாங் டைம். வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி சின்சியர் அண்ட் அவர் மியூசிக் ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஐ ப்ரே டு காட் தட் ஹி ஷவர் மோர் பிளெஸிங்ஸ் அண்ட் கண்டினியூ டு டூ த ஹார்ட் ஒர்க். பிகாஸ் மியூசிக் டைரக்டராக வந்து ப்ரொடியூசராக வந்து எனக்கு தெரிஞ்சு பாவலர் பிரதர்ஸ், ராஜா சார் ஃபேமிலிக்கு அப்புறம் ஐ திங்க் மியூசிக் டைரக்ஷன்ஸ் யாருமே ப்ரொடியூசராக வந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஹவ் டேக்கன் அப் தட் பேட்டன் ஐ திங்க். ஸோ கண்டினியூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சார் பற்றி பேசணும்னா முதல்ல நான் தான் பேசணும், நியாயமாக பார்த்தா. கரெக்டா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு பேசுகிற ஆர்டர் கரெக்டாக இருக்காது, நீங்கள் அப்புறம் எடிட்டிங் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் பண்ணிப்பாங்க. விஜய் ஆண்டனி ஹஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் வி ஆல்வேஸ் யூஸ் டு கால் இம் ராஜா. நான் ஆல்பம்ஸ் பண்ணுற டைமில் அவர் வந்து சவுண்ட் இன்ஜினியர். ஸோ நாங்கள் நைட் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி மார்னிங் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி நைட் ரெக்கார்டிங் முடிஞ்சா ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு போவோம். அப்போ ஐ ஹேட் அ டிவிஎஸ் ஸ்கூட்டி. ஸோ ஐஸ் டு கோ அண்ட் ட்ராப் ஹிம் அட் ஹோம் அண்ட் ஐஸ் டு கோ ஹோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ விஜய் ஆண்டனி இஸ் மோர் ஆஃப் மை ஃபேமிலி. அவங்க சிஸ்டர், அம்மா எல்லாருமே எனக்கு க்ளோஸ். ஸோ விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக்கு ஃபர்ஸ்ட் விட்னஸ் நான் தான்.
ஏன்னா அவர் வீட்டில் ட்ராப் பண்ணப்பெல்லாம் தேவி இந்த மாதிரி ஒரு டியூன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு வீட்டில் ஒரு செட்டப் வச்சிருப்பாரு கீபோர்டில் நல்லா இருக்கா அவங்க கேட்பாரு சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு சும்மா சொல்றீங்களா நிஜமா சொல்றீங்களா அதில் ஒரு டவுட் வேறு சார் நிஜமா தான் சார் சொல்ல நான் ஏன் சும்மா சொல்ல போறேன் ஸோ his tunes used to be always good so I used to say நீங்கள் கண்டிப்பாக பயங்கரமாக மியூசிக் டைரக்டர் ஆகிடுவீங்க நிஜமாவே ஆகிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஐ used to always roam around with my cameras and stuff like that ஸோ அதே போல் அவருக்கு முதல்ல ஃபோட்டோ எடுத்தது நான் தான் ஞாபகம் இருக்கா ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து நான் சொல்லுவேன் சார் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார் செம்ம அழகாக இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணணுன்னு ரொம்ப வெக்கப்படுவாருண்ணா இஸ் அ வெரி ஷை கை நோ ஒன்னா ஆக்டிங் அப்படி இப்படின்னு பார்த்து எனக்கு ஆக்டர் இருக்காரு ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல் கிவ் ஹிம் a big round of applause சக்ஸஸ்ங்கிறது வந்து என்னன்னா பண்ணி முடிச்சு அது ஹிட்டா என்ன அது மேல டிபெண்ட் ஆனது கிடையாது சக்சஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறது தான் சக்சஸ் ஸோ அதனால அவர் ஆல்ரெடி சக்சஸ் ஆயிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது ஸோ படம் ஆல்ரெடி ஹிட்டு இனிமே நீங்க ரிலீஸ் பண்ணணும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சார் விஜயன் சார் வணக்கம். எனக்கும் ஹீரோ ஆகணும் ஆசை தான். பட் அதுக்கெல்லாம் ஒரு கடவுள் இது வேணும். பட் அந்த விதத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து பெரிய ஒரு லக்கு. ஸோ நாங்கள் ஸ்டுடியோவில் பேசிப்போம் யார் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான மியூசிக் டைரக்டர் ரொம்ப ஸ்டைலான போது நம்ம தேவி ஸ்ரீ சொல்லுவோம் ரொம்ப ஸ்டைலாக இருப்பாருன்ட்டு. ஆம்ஸ் யாருக்கு ரொம்ப பெருசுன்னா நம்ம சுந்தர் சி பாபாக்கு சொல்லுவோம். ஸோ எல்லாரும் ஒரே கருத்து தான் சொல்லுவாங்க ஹீரோ வரணும்னா நம்ம விஜய் ஆண்டனி சார் தான் வர முடியும்னு சொல்லிட்டு. அப்படியே நினைச்சேன் கண்டிப்பா வரலாமேன்னு சொல்லிட்டு. பட் நான் நினைச்ச நேரமான தெரியல கரெக்டா நீங்களும் வந்து ஹீரோ ஆயிட்டீங்க. ஸோ இது வந்து எல்லாமே கடவுளா நடத்துறது தான். கடவுள் என்னைக்குமே நல்ல வழி தான் காட்டுவாரு. கண்டிப்பா வந்து இந்த உங்க மியூசிக் பண்ண படம் வந்து 25வது படம் கூடிய விரைவில் வந்து நீங்க ஹீரோ நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 100வது படத்துக்கு நாங்களும் வந்து விஷ் பண்ணோம். ஸோ கண்டிப்பா நடக்கும். நன்றி, ஜெயிக்கிறோம். நான் இதில் வந்து ஒரு 99% பேர் வந்து வேலை ஒர்க் டென்ஷனாக இருக்கிறதுனால ஃபோனில் தான் கூப்பிட்டேன். என் மேலே எவ்வளோ அனுபவம் வச்சுருந்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு காலையில் எல்லோரும் லேட்டாக தான் எந்திப்பாங்க, நிறைய வேலைகள் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் இருந்திருக்கலாம். என் மேலே எவ்வளோ அன்புக்காக எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி என்னோட டைரக்டரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஜீவா சங்கர் வந்து என்னோட கிளாஸ்மேட். காலேஜ் படிக்கும்போது 2 பேருக்குமே தெரியாது சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. படம் எப்படி இருக்குன்றது நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு இயக்குனர் ஜீவாவோட லிஸ்ட்டில், இயக்குனர் கேவி ஆனந்த் லிஸ்ட்டில் அடுத்த ஜீவா பேரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நம்ம சங்கர் பேரையும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக டேரக்டர் கம் கேமராமேன் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கம்மி. 3வது பெரிய டேரக்டராக நீங்கள் வருவீங்க சங்கர். நான் பர்சனலாக நிறைய சொல்லியிருக்கேன், ஸ்டேஜில் சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் என்ன நம்பிக்கையில் இந்த படத்தை வந்து நான் ஒரு டெக்னீஷியனாக இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணணும், அந்த நம்பிக்கையை ஃபுல்லாக நிறைவேற்றிட்டாரு. இந்த படத்தில் நடித்த ரூபா மஞ்சரி, விபா, அனுயா எல்லாமே ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் ஊரில் இல்லை. அப்புறம் இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டாக அவர் இல்லைன்னா இந்த படத்தை நான் ஆரம்பிச்சிருக்க முடியாது. அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து நானுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்த என்னோட நண்பர் வெங்கட்ரமணி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்க முடியாது. இந்த விழாவின் நாயகன் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நான் மியூசிக் டைரக்டர் ஆனேன்னு சொன்னால் எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சார் சொன்ன மாதிரி என்னை வளர்த்துருக்காங்க அப்படின்னு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்க வந்து இந்த வேலைக்கு போகிறதுக்கு 4 பஸ் மாதிரி ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆனால் தான் வேலைக்கு போக முடியும். காலையில் 6 மணிக்கு எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி போய் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்து எங்களுக்கு சமைச்சு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வளர்த்துருக்காங்க. நான் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ஆனதுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ காரணமோ, இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் என்னோட மனைவி. எப்போவுமே எல்லாமே அவங்க தான், ஆனால் ஃப்ரெண்டில் வரமாட்டாங்க. என் கண்ணில் ஒரு சின்ன தூசி விழுந்தா கூட கண்ணீர் ஒரு அளவுக்கு என் மேலே அவ்வளோ அன்பு. இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் காரணம் இல்லை, அவங்களோட அந்த ஒர்க்குன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன லாங் டியூன் போட்டு போயிடுறேன், வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நடிச்சிடுறேன். பட் அதுக்கு பின்னாடி உள்ள அத்தனை வேலையும் எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்காகவோ இல்லையோ அவங்களுக்காகவாவது நான் ஜெயிச்சே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அசம்பிள் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம். இதுக்கு முன்னாடி அசம்பிள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் ஆஸ்கார் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் மீட் பண்ணோம். என்னை மதித்து என் மேல் அன்புனால நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க.
இங்கே வந்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் சத்யா, விஜய் கணேசன் சார், சங்கர் கணேஷ் சார், கங்கைமரன் சார், சுந்தர் சி பாபு, பரத்வாஜ் சார், தேவிஸ்வரன் சார், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவேன். மியூசிக் டைரக்டராக இருந்து ஆனார், என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே பெருமையாக இருக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து நடிக்க போகிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 200% நடிக்க போகிறேன், டவுட் இல்லை. நிறைய படங்கள் தயாரிக்க போகிறேன் ஃப்யூச்சரில். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சிலர் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் செய்யணும், ஒரு வழியில் செஞ்சு அவனுக்கு கேட்பாங்க எல்லாரும் அப்படின்றதுனால நான் சொல்லுவேன். சிலர் சொல்லுவாங்க சொல்லாதீங்க, சொன்னால் நடக்காதுன்னு. என்னோட கதையே வேறு, நான் சொல்லிடுவேன் எல்லாத்துட்டையுமே. ரொம்பவே பேசுவேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா என்ன ஒரு 5 வருஷம் பார்த்து யாராவது கேளமா பார்ப்பாங்களே, அப்படி பேசுனீங்களே ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரின்றதுக்காக நான் ஓவரா பேசுவேன். அந்த பயத்துக்காகவே நான் சொன்ன காரியங்களை செய்யணும்னு நினைப்பேன். அப்படி ஒரு நம்பிக்கையில சொல்றேன். நான் கண்டிப்பா நிறைய படங்கள் நடிப்பேன். மியூசிக் நிறைய பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுவும் பண்ணுவேன். மியூசிக்கோட குவாலிட்டி கம்மியாகாமே, ஃபோக்கஸ் மாறாது கண்டிப்பா. அதுக்கு உதாரணம் வந்து நான் படத்தோட ரீ ரெக்கார்டிங் பாருங்க, சாங்ஸ் பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன முதல் படத்தில் அறிமுகப்படுத்தின எஸ்எஸ்சி சார் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கங்கைமரன் சார் வந்திருக்காங்க. திருப்பி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மீண்டும் இந்த படத்தோட வெற்றியெல்லாம் முடிச்சுட்டு வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Okay. When the bass drops, you know what to do. When the beat drops, you know what to do. Bacayala, bacayala.